இன்ட்ரோடக்ஷன் டு திருவெம்பாவை. திருவெம்பாவை என்றால் என்ன? திருவெம்பாவை என்பது இந்து சமயத்தின் சைவ திருமுறைகளுள் 8ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள ஒரு மிகவும் புனிதமான பாமாலையாகும். இது திருவாசகத்தின் ஒரு பகுதியாகும். திருவெம்பாவையின் வரலாறு மற்றும் சிறப்பு. மாணிக்கவாசகர் அருளிய இந்த பாமாலையில் மொத்தம் 20 பாடல்கள் உள்ளன. இந்த பாடல்கள் குறிப்பாக மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலை வேளைகளில் பாடப்படுவது மிகவும் சிறப்பானது. பாவை நோன்பு என்னும் சடங்கின் பின்னணியில் இந்த பாடல்கள் அமைந்துள்ளன. இதன் கதை என்னவென்றால், கன்னியர் பலரும் ஒருவரை ஒருவர் உறக்கத்திலிருந்து எழுப்பி நீராட குளத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபடுவதற்காக அழைத்து செல்வதாக இப்பாடல்கள் அமைந்துள்ளன. இதில் நேரடியாக ஒரு கதை இல்லை என்றாலும் நீராட செல்லும் அந்த சூழலும் உரையாடல்களும் பக்தி உணர்வில் ஆழமானவை. உறங்குபவளே, நீ உறக்கம் கலைந்து எழுந்து வா, சிவபெருமானின் திருநாமத்தை பாடலாம் என்று தோழியர்கள் விழிப்பது ஜீவாத்மா அதாவது உயிர், பரமாத்மா அதாவது இறைவன் ஆகிய சிவனை அடைய முயற்சிப்பதே குறிக்கிறது. இந்த 20 பாடல்களையும் மார்கழியில் முறையாக பாடுவதன் மூலம் மக்கள் சிவபெருமானின் பேரருளை பெற்று பிறவி துன்பங்கள் நீக்கி முக்தியை அடையலாம் என்பது சைவர்களின் ஆழமான நம்பிக்கையாகும். இலக்கிய சுவையும் பக்தி பெருக்கும் ஒருங்கே அமைந்த திருவெம்பாவை தமிழகத்தின் வழிபாட்டு முறைகளில் நீங்காத இடத்தை பெற்றுள்ளது. இந்த திருவெம்பாவை பாசுரங்களை மார்கழி மாதம் முழுவதும் பாடி நாம் சிவபெருமானின் அருளை பெறுவோமாக. நமः பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.